Strength, success, clarity. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஒரு இம்பார்ட்டண்டான கொஸ்டின் குவான்டைசேஷன் நாய்ஸில் யூனிவர்சிட்டி எக்ஸாமில் கேட்ட ப்ராப்ளம். ரியலைஸ் த ஃபர்ஸ்ட் ஆர்டர் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் h of z equal to 1 by 1 minus a z inverse. இந்த ஃபங்க்ஷனை முதல் நம்ம ரியலைஸ் பண்ணணும். அண்ட் ட்ரா இட்ஸ் குவான்டைசேஷன் நாய்ஸ் மாடல். ஃபைண்ட் த ஸ்டெடி ஸ்டேட் நாய்ஸ் பவர் டியூ டு த ப்ராடக்ட் ரவுண்ட் ஆஃப். ஸோ ஸ்டெடி ஸ்டேட் நாய்ஸ் பவரும் நம்ம கண்டுபிடிக்கணும். சரி, ஃபஸ்ட்டு கவனிங்க, குவான்டைசேஷன் நாய்ஸ் மாடல் நம்ம ட்ரா பண்ண போகிறோம். இது எப்படி ட்ரா பண்ணணும்னா கவனிங்க, ஃபஸ்ட்டு எப்பயுமே நம்ம இங்கே ஒரு இன்புட்டை கொடுப்போம், எக்ஸ் ஆஃப் என். ஓகேங்களா, அதை எடுத்துகிட்டு இங்கே ப்ளஸ் சம்மில் கொடுத்துடணும். அதுக்கப்புறம் நம்மளுக்கு என்ன வரும்னா அவுட்புட் வரும், ஒய் ஆஃப் என். ஸோ இது இன்புட்டு, இது அவுட்புட்டு, இது எல்லாமே நம்ம சம் எல்லாத்தையும் ஆட் பண்ணுறது, எலமெண்ட்ஸ் எல்லாத்தையும். சரி, இங்கே டினாமினேட்டரில் பாருங்கள், நம்மளுக்கு என்ன இருக்குங்க, ஃபஸ்ட்டு ஒரு இசட் இன்வர்ஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு இசட் இன்வர்ஸை கொடுப்போம். கொடுத்தாச்சுங்களா பிளாக்ல. அடுத்து என்ன இருக்குங்க, கோஎஃபிஷியன்ட் ஏ இருக்குது. ஸோ இந்த இடத்துல நம்ம ஏ கொடுத்தாச்சு. ஃப்ரண்ட்டில் என்ன சைன் இருக்குது, மைனஸ் இருக்குது. ஸோ மைனஸ் இருந்துச்சுன்னா ஆரோ இப்படி கொடுக்கணும், ப்ளஸ் இருந்துச்சுன்னா ஆரோ இந்த பக்கமாக கொடுக்கணும். ஓகேங்களா, இப்படி டைரக்ஷன் கொடுக்கணும். ஸோ மைனஸுனால ஆரோ அப்படி. இதை எடுத்து எங்கே கனெக்ட் பண்ணுறோம்னா ஒரு நாய்ஸ் கூட கனெக்ட் பண்ணுறோம், குவான்டைசேஷன் நாய்ஸ், அதான் இ ஆஃப் என் ப்ளஸ். ஸோ இந்த நாய்ஸ் கூட கனெக்ட் பண்ணி நம்ம இந்த சம் கூட ஆட் பண்ணி அவுட்புட்டுக்கு அனுப்பிச்சிடுறோம். இதுதான் குவான்டைசேஷன் நாய்ஸ் மாடல். ஓகேங்களா, ஸோ ஃபர்ஸ்ட் இந்த டயக்ராம் வரைஞ்சிருங்க. இந்த டயக்ராம் குவான்டைசேஷன் நாய்ஸ் மாடலுக்கான டயக்ராம். இன்னொரு டயக்ராம் வர சொல்லியிருக்காங்க, ரியலைஸ். இதுக்கும் டயக்ராம் வரையணும். ஓகேங்களா, சரி, இதுக்கு எப்படி வரையணும்னா ஒன்றுமில்லை, இதே டயக்ராம் தான் வரப்போகுது. குவான்டைசேஷன் நாய்ஸ் மாடல்னா இங்கே நாய்ஸ் இன்க்ளூட் பண்ணணும். இது வெறும் ரியலைசேஷன் தானே. ஸோ இந்த இடத்துல நம்மளுக்கு நாய்ஸ் தேவையில்லை. ஸோ டைரக்டாக லிங்க் கொடுத்துக்கலாம். ஓகேங்களா, இதுதான் ரியலைசேஷன். ஸோ ஃபஸ்ட்டு நார்மல் இந்த ஃபங்க்ஷன் இப்படி இருக்கு, இதில் நம்ம ஒரு நாய்ஸை கொடுத்தோடனே டயக்ராம் இப்படி வந்துருச்சு. ஓகேங்களா, ஸோ இந்த டயக்ராம் ஆஃப்டர் நாய்ஸ் பண்ணது, நாய்ஸ் குவான்டைசேஷன் பண்ணதுக்கு அப்புறமா. சரி, நெக்ஸ்ட் ஸ்டெப் போகலாம். ஸ்டெப் 2. ஸ்டெப் 2 பாருங்க, சிக்மா 0 ஸ்கொயர். இது ஃபர்ஸ்ட் ஆர்டரு. இந்த இடத்துல நம்ம 0 போடலாம், இல்லை இந்த மாதிரி சிம்பிளும் போட்டுக்கலாம். ஸோ எல்லாம் ஒன்று தான். ஓகேங்களா, ஈக்குவல் டு சிக்மா இ ஸ்கொயர் தான் வேரியன்ஸ், ஸ்டெடி ஸ்டேட் வேரியன்ஸ், 1 by 2 pi j closed integral h of z inverse dz. இதுதான் ஃபார்முலா. இந்த ஃபார்முலா மெமரைஸ் பண்ணிக்க. சிக்மா இ ஸ்கொயர் 1 by 2 pi j closed integral h of z. கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க, 1 by 1 minus a z inverse. ஓகேங்களா, 1 by 1 minus a z inverse. அடுத்து என்ன இருக்குங்க, h of z inverse இருக்கு. அது எப்படி எழுதணும்னா, நல்லா கவனிங்க, இந்த z inverse எப்படி எழுதணும் பாருங்க. இதையே எடுத்து அப்படியே இங்க எழுதிட்டு, அதாவது இங்க பாருங்க, சிம்பிளா சொல்றேன் பாருங்க, இந்த z inverse இடத்துல z மாத்திக்கணும். அதான் h of z inverse. எங்கெல்லாம் z இருக்கோ z inverse மாத்தணும். z inverse இருந்துச்சுன்னா z மாத்திக்கணும். ஸோ h of z உங்களுக்கு கொஸ்டின் கொடுத்துறாங்க, 1 by 1 minus a z inverse. ஸோ h of z inverseனா இந்த z inverse இடத்துல z மாத்திட்டா அதான் h of z inverse. ரொம்ப சிம்பிள். நெக்ஸ்ட் z inverse. இப்போ நியூமரேட்டர் மட்டும் பண்ணுங்க, 1 into 1 into z inverse z inverse. டினாமினேட்டர் எடுத்து அப்படியே எழுதிப்போம். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா இதை அப்படியே ரிமூவ் பண்ண போறோம். இந்த க்ளோஸ்ட் இன்டர்வல் எப்படி ரிமூவ் பண்ணணும், ரெசிடியூ ஆஃப்னு எழுதணும். ஓகேங்களா, ரெசிடியூ ஆஃப் இதை எடுத்து அப்படியே எழுதிப்போம். அட் z equal to a பிளஸ் திரும்ப ரெசிடியூ ஆஃப் இதை எடுத்து அப்படியே எழுதிட்டு z equal to 1 by a. இந்த z equal to a, இந்த z equal to 1 by a எப்படி வந்துச்சு சொல்றேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் டினாமினேட்டர் இருக்கீங்க 1 minus a z inverse. இதை நம்ம equal to 0 எழுதணும். இந்த மைனஸ் அந்த பக்கம் போயிடுச்சுன்னா பிளஸ்.
இந்த ஏ இந்த பக்கம் இருந்துச்சுன்னா 1/a. ஓகேங்களா? ஸோ 1/a ஈக்குவல் டு இசட் இன்வெர்ஸ் எப்படி எழுதலாம்? 1/zன்னு எழுதலாம். அப்படியே ரெசிப்ரோக்கல் பண்ணுங்க. a இஸ் ஈக்குவல் டு இசட். அப்போ இசட் ஈக்குவல் டு a. இது வந்து ஒரு ரெசிடியூ. இன்னொரு ரெசிடியூ என்ன இருக்கு? 1 மைனஸ் ஏ இசட் ஈக்குவல் டு 0ன்னு போடுங்க. இந்த மைனஸ் இந்த பக்கம் போச்சுன்னா ப்ளஸ். இந்த ஏ இந்த பக்கம் கொண்டு வந்துருங்க. 1/a ஈக்குவல் டு இசட். ஸோ நம்மளுக்கு இசட்டுக்கு 2 வேல்யூஸ் கிடைச்சிருக்கு. ஒன்று ஏ, இன்னொன்று 1/a. இப்போ நம்ம இந்த ரெசிடியூன்னு ஒன்று பார்க்கும்பொழுது, அதாவது இந்த ரீஜனுக்குள்ளே இருக்கா வெளியில் இருக்கான்னு பார்க்கணும். அது எப்படி பார்க்கலான்னா, நம்மளுக்கு கிடைச்ச இந்த ஆன்சரில் எங்கேயாவது ஃப்ராக்ஷன் இருக்கான்னு பார்க்கணும். 1/a தானே இருக்குது. ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு ஃப்ராக்ஷனில் வர ஆன்சரில் இருக்கிற ரெசிடியூ வெளிப்பாக்கமாக இருக்கும், அவுட் சைட் த ரீஜன். அதை நம்ம 0 ஆக்கிடணும். அப்போ இதை மட்டும் தான் நம்ம கணக்கில் எடுத்துக்கணும். இப்போ அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணணும்? சிக்மா இ ஸ்கொயர் கூட இந்த இசட் ஈக்குவல் டு ஏ இருக்கு இல்லையா, அதை நம்ம என்ன ஆகுதுன்னா இசட் மைனஸ் ஏ, அதாவது இங்கே பாருங்க இசட் மைனஸ் ஏன்னு எழுதணும். ஓகேங்களா? இந்த இசட் ஈக்குவல் டு ஏவை நம்ம எப்படி எழுத போகிறோம்? இசட் மைனஸ் ஏன்னு இங்கே எழுத போகிறோம். எழுதிட்டு இங்கே என்ன இருக்கு? இங்கே நம்மளுக்கு ஃபங்க்ஷனை, இந்த ஃபங்க்ஷனை அப்படியே எடுத்து எழுதிக்கோங்க. எழுதிட்டு நம்ம ஃபைனலாக நம்ம என்ன பண்ணணும்? இந்த இசட்டுக்கு ஏவை சப்ஸ்டிட் பண்ணணும். அதான் இந்த மாதிரி கோடு போட்டு இசட் ஈக்குவல் டு ஏன்னு போட்டுருக்கு. இப்படி தான் இந்த ஃபார்மேட்டை மாற்றணும். சரி, இப்போ நல்லா கவனிங்க. இசட் மைனஸ் ஏ, 1 மைனஸ் ஏ இசட் இன்வெர்ஸ். இதை எப்படி சேஞ்ச் பண்ணுறேன்னு பாருங்க. 1 மைனஸ் ஏ, இந்த இசட் இன்வெர்ஸை இப்படி டினாமினேட்டர் கொண்டு வந்துடும். இப்போ கிராஸ் மல்டிப்ளிகேஷன். 1 இன்ட்டு இசட் இசட், 1 இன்ட்டு ஏ ஏ, 1 இன்ட்டு இசட் இசட். அதுதான் இப்படி எழுதியிருக்கேன், இசட் மைனஸ் ஏ பை இசட்னு. இப்போ புரிஞ்சுதுங்களா? இசட் மைனஸ் ஏ, சாரி, இந்த இசட்டும் இந்த இசட்டும் கேன்சல். ஓகேங்களா? அடுத்து இசட் மைனஸ் ஏ, இந்த இசட் மைனஸ் ஏ கேன்சல். அப்போ பேலன்ஸ் என்னதான் இருக்கும்? 1/1 மைனஸ் ஏ இசட், இசட் ஈக்குவல் டு ஏ. இந்த மாதிரி கோடு போட்டு இசட் ஈக்குவல் டு ஏ. இப்போ ஃபைனல் ஸ்டெப் நம்ம என்ன பண்ண போறோம்? இந்த இசட் ஈக்குவல் டு ஏ எடுத்து இங்கே சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். அப்போ என்ன வரும்? 1/1 மைனஸ் ஏ, இந்த இசட்டுக்கு ஏ போட என்ன வரும்? ஏ இன்ட்டு ஏ, ஏ ஸ்கொயர். நெக்ஸ்ட் சிக்மா இ ஸ்கொயர். இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. ஓகேங்களா? வேரியன்ஸ் 2 பவர் மைனஸ் 2b/12. இதுதான் ஜென்ரல் ஃபார்முலா. இதை எடுத்து இதில் சப்ஸ்டிட் பண்ணிப்போம் இந்த ஃபார்முலாவை. இப்போ நார்மல் மல்டிப்ளிகேஷன் தான். 2 பவர் மைனஸ் 2b இன்ட்டு 1, 2 பவர் மைனஸ் 2b/12 இன்ட்டு 1 மைனஸ் ஏ ஸ்கொயர். இதுதான் ஃபைனல் ஆன்சர். ஓகேங்களா? இப்போ ஸ்கிரீன்ஷாட் டைம். 4G Silver Academy, strength, success, clarity. உங்களுக்கு இந்த கண்டென்ட் ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வாட்ச் அதர் எபிசோட்ஸ் இன் த அப்ரோப்ரியேட் பிளேலிஸ்ட். 4G Silver Academy, strength, success, clarity. வணக்கம்.